ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர்ஸ் சேனல். மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட் ரேஞ்சில் க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் நெகட்டிவ், நிஃப்டி பாசிட்டிவ், நிஃப்டி பேங்க் பாசிட்டிவ், நிஃப்டி ஐடி நெகட்டிவ், அந்த ரேஞ்சில் க்ளோஸ் ஆயிருக்கு. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 6 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. 24,741 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் 80,710 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்குது. சென்செக்ஸ் 7 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி பேங்க் 39 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ் 54,114 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஐடி 34,635 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 507 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். ஸ்மால் கேப் 45 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ் 52,752 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. இது போக எஃப்ஐஎஸ் டிஎஸ் டேட்டா. எஃப்ஐஎஸ் வந்து டிஎஸ் வந்து 1,821 கோடிக்கு நெட் பயாஸாக இருந்திருக்காங்க. 1,821 கோடிக்கு டிஎஸ் நெட் பயாஸாக இருந்திருக்காங்க. எஃப்ஐஎஸ் வந்து 1,304 கோடிக்கு நெட் செல்லர்ஸாக இருந்திருக்காங்க. இது வந்து எஃப்ஐஎஸ் டிஎஸ் டேட்டா. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாடா மோட்டர்ஸ். ஆக்சுவலி டாடா மோட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டினால பெனிஃபிட் அடைய இருக்கிறாங்க. ஸோ டாடா மோட்டர்ஸ் மட்டும் இல்லாமல் டாடா மோட்டர்ஸ் பெனிஃபிட் ஆகணும்னா சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும். கஸ்டமர்ஸுக்கு பெனிஃபிட் இருக்குது. எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது செப்டம்பர் 22 கஸ்டமர்ஸுக்கு பெனிஃபிட் இருக்குது. டியாகோ அந்த காருக்கு வந்து 75,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரேட்டு குறையும். டிகாருக்கு 80,000 வரைக்கும் குறையும். அல்ட்ராஸுக்கு வந்து 1,10,000 குறையும்னு சொல்கிறாங்க. பஞ்சுக்கு 85,000, நெக்ஸானுக்கு 1,55,000, கர்வுக்கு 65,000, ஹேரியருக்கு 1,40,000, சஃபாரிக்கு 1,40,000. இது போக பார்த்தீங்கன்னா இதான் அந்த ப்ரைஸ் லிஸ்ட்டில். ஸோ அந்தந்த கார்ஸுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இவ்வளோ ரேஞ்சுக்கு வந்து ப்ரைஸ் குறையும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா ஜிஎஸ்டியை குறைச்சதுனால. இதெல்லாம் எப்போ வரும்னா செப்டம்பர் 22. ஸோ செப்டம்பர் 22 வரைக்கும் கார் சேல்ஸ் நடக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரேட்டு குறையட்டும், பையா வாங்கிடலான்ட்டு எல்லாரும் இருப்பாங்க. ஸோ டாடா மோட்டர்ஸ் அவங்களோட அப்டேட்டை ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்தந்த கார்ஸுக்கு இவ்வளோ ப்ரைஸ் குறையும்னு சொல்லியிருக்காங்க. இது டாடா மோட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. டாடா மோட்டர்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஜோனில் தான் இருக்கான்னா ஆப்பர்ச்சுனிட்டி ஜோனில் தான் இருக்குது. ஸ்லோவாக 1-2 பிக் பண்ணிக்கோங்கிறது என்னோட கருத்து. இது வந்து டாடா மோட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆயில் கார்பரேஷன் வாங்கலாமான்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஆல்ரெடி நான் கன்சிடர் பண்ண ரேஞ்சை விட்டு அது இன்னும் தாண்டி போகல. 140 சம்திங் தான் நான் கன்சிடர் பண்ண லெவலு. அதை விட்டு என்ன அது தாண்டி போகலை. பெருசாக பிஎஸ்சி பங்குகள் எல்லாமே ஒன்ஸ் டைம் ஆஃப் பீரியட், அதாவது நீங்கள் எலெக்ஷன் ரிசல்ட்ஸுக்கு அப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்யூ ஸ்டாக்ஸில் பெருசாக ரிட்டர்ன்ஸ் வரல. அந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸுக்கு முன்னாடி, எலெக்ஷன் ரிசல்ட்ஸை ஆஃப்டர் எலெக்ஷன் ரிசல்ட்ஸு கொஞ்ச நாள் வந்து இந்த பிஎஸ்யூ ஸ்டாக்ஸ்லாம் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துச்சு. ஆஃப்டர் தட் பார்க்கும்போது பிஎஸ்யூ பங்குகளில் பெருசாக ரிட்டர்ன்ஸ் இருந்த மாதிரி எனக்கு தெரியல. இது போக ஐபிஓ அமௌண்ட் வந்து எனக்கு ரிசீவ் ஆகலை. ஸோ நான் எப்படி யாரை காண்டாக்ட் பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. இந்த இஷ்யூவை நான் 2 ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஃபேஸ் பண்ணேன். கடைசியில் நான் காண்டாக்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே, ஃபோனில் பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த ஃபண்டு வந்து எனக்கு ரிசீவ் ஆகிடுச்சு. மேக்ஸிமம் 7 days வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்கள். அல்லது நீங்கள் அப்ளை பண்ண அந்த யூபிஐ ஐடியில் போய் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸ்டார்டிங் டேட்டு எண்டு டேட்டுன்னு இருக்கும். ஸோ அந்த எண்டு டேட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்துடும். அப்படி வராத பட்சத்தில், அதாவது ஒரு அட்லீஸ்ட் ஒரு 7 days 8 days கழிஞ்சும் அமௌண்ட் வரலன்னா நீங்கள் வந்து பேங்கை தான் காண்டாக்ட் பண்ணணும். நான் என்ன பண்ணேன்னா டேரெக்டாகவே என்னோட பேங்க் பிரான்ச்சுக்கு போய் அங்கே வந்து லெட்டர் எழுதி கொடுத்தேன். இப்படி நான் ஐபிஓ அப்ளை பண்ணேன், எனக்கு அந்த ஃபண்டு வந்து அதாவது பிளாக் பண்ண ஃபண்டு வந்து இன்னும் அன்பிளாக் பண்ணலாம் பேங்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லி, அது பார்த்தீங்கன்னா அடுத்த பேங்க் வந்து செக் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் 7 days வெயிட் பண்ணுங்கள். அப்படியும் வரலன்னா நீங்கள் வந்து பேங்க்குக்கு போகிறது தான் பெட்டரான ஒப்பீனியன்னு நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நியூ வெப் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு பங்கை பற்றி கேட்டிருந்தீங்க. ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதான். நம்ம கேட்டகரியில் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சிருக்க சொல்லியிருந்தேன். நெட் வெப்பு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நியூ வெப்னு கேட்டிருக்கீங்க. அதோட பேர் நியூ வெப் கிடையாது, நெட் வெப். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கேபிஐடி டெக்னாலஜிஸ், இன்னொன்று வந்து நியோஜன் சாஃப்ட்வேர். இப்படி ஒரு 3 கம்பெனி வந்து ஆட் பண்ணி போடுங்கன்னு சொல்லியிருந்தேன். பட் எல்லாமே வேல்யூஷன் ஜாஸ்தி. ஐ திங்க் கேபிஐடி 40 times மேலே ஏர்னிங்ஸில் இருக்குது. இவங்க 2 பேருமே நியோஜனும் நெட்வெப் எனக்கு தெரிஞ்சு 100 times மேலே ஏர்னிங்ஸு. நெட்வெப் இன்னைக்கு 16% மேலே போயிருக்குது. கிட்டத்தட்ட 3,079 ரூபாவில் இருக்கிறாங்க. பட் இதோட ஸ்டாக் பி 135 இருக்குது. இப்போதைக்கு நம்ம வாங்க முடியாது. பட் கம்பெனி ஃபண்டமெண்டலி நல்ல கம்பெனி தான், டெட் ஃப்ரீ கம்பெனி. அடுத்தது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 5 yearsல ப்ராஃபிட் க்ரோத் வந்து சிஏஜிஆர் 96.3% இருக்குது. 3 years ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியும் 29% மேலே இருக்குது. ஸோ அந்த பங்கு நல்ல பங்கு தான், கம்பெனியும் நல்ல கம்பெனி தான். இன்றைக்கி 16% மேலே போயிருக்கு. பட் இப்போதைக்கு ஃப்ரெஷ் என்ட்ரிக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி இந்த ரேஞ்சுக்கு மேலே போகிறதுக்கு ரீசன், ஆக்சுவலி கூகுளில் வந்து பார்க்கும்போது 20% மேலே போயிருக்கு. ஸ்க்ரீனரில் பார்க்கும்போது 16% பாசிட்டிவ் காட்டுது. ஆனால் நெட்வொர்க் டெக்னாலஜிஸுக்கு 2 நாளுக்கு முன்னாடி தான் உங்களுக்கு தெரியும் 1,734 கோடி ஒர்த் ஆஃப் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சப்ளை பண்ணுறது, குறிப்பாட்டு என்விடியாட்டேருந்து உங்களுக்கு அந்த ஆர்டர் கிடச்சிருந்துச்சு. ஸோ அந்த பேசிஸ்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த பங்கு வந்து ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் இருக்குது. அது போக ஃபண்டமெண்டல்ஸும் நல்லா இருக்குது. ஸோ அந்த பேசிஸில் அந்த பங்கு மேலே போயிருக்குது. ஸோ இந்தியா ஏஐ மிஷன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிஷன்,
அதிலே இவங்க பெருசாக ஃபோக்கஸ் பண்ணுறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து நெட்வொர்க் டெக்னாலஜிஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஃபண்டமெண்டலி நல்ல கம்பெனி, லாங் டேர்முக்கு ஒருத்தான பங்கு. ஆல்ரெடி இருக்குன்னா வச்சுக்கோங்க, பட் இப்போதைக்கு ஃப்ரெஷ் என்ட்ரிக்கு வேல்யூஷன் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. சிஜி பவரை பற்றி பேசுங்க, இதுவும் ரொம்பவே எக்ஸ்பென்சிவ். ஆல்ரெடி நிறைய வாட்டி பேசியாச்சு, 100 டைம்ஸ் மேலே ஏர்னிங்ஸில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது ஸ்ரீராம் ஃபைனான்ஸு 592 ரூபாவில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ் செக்மெண்ட்டில் இருக்கிற கம்பெனி தான். 730ங்கிறது 50 ஹை வரைக்கும் போயிருக்குது. அது போக கரண்ட் ப்ரைஸ் 592 இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்சு இப்போ 13 டைம்ஸ் பி ரேஷியோ இருக்குது. புக் வேல்யூவோட பார்த்தீங்கன்னா 200 ரூபாய்க்கு மேலே அதிகமாக இருக்குது. புக் வேல்யூ 300 இருக்குது. ஆனால் இது புக் வேல்யூவை தாண்டி பார்க்கும்போது 292 ரூபா அதிகமாக ட்ரேட் ஆகுது. ஸோ இப்போதைக்கு இதெல்லாம் வெயிட் தான் பண்ண முடியும். ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது பார்த்துக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு புக் வேல்யூ கிட்ட இருக்கும்போது நம்ம கன்சிடர் பண்ணலாம். லாஸ்ட்டு 5 இயர்ஸ் சிஏஜிஆர் க்ரோத்தே ப்ராஃபிட் ரேஞ்சில் 26.7% வச்சுருக்காங்க. நல்ல ஒரு ஹெல்த்தி டிவிடெண்டும் பேமெண்ட் பண்ணுற கம்பெனி. பட் இப்போதைக்கு என்ன பண்ண முடியும், நம்மளால் வேடிக்கை மட்டும் தான் பார்க்க முடியும். என்னோட க்ரோத் வந்து மணப்புரமில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும் அப்படின்ட்டு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். முத்தூட்டில் இப்போதைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வருமானு தெரில. மணப்புரம் மேபி ஒரு 200 கிட்ட வர பட்சத்தில் மணப்புரமில் ஃபோக்கஸ் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். ஸோ இது வந்து ஸ்ரீராம் ஃபினான்ஸில் இப்போ ஆல்ரெடி இருக்குன்னா வச்சுக்கோங்க, பட் ஃப்ரெஷ் என்ட்ரிலாம் இப்போதைக்கு அவாய்ட் பண்ணுறது தான் பெட்டர்னு நான் ஃபீல் பண்ணுறேன். பிஎன்பி ஹவுசிங் ஃபைனான்ஸ் 5000 கோடி நான் கன்வெர்ட்டிபிள் டிபெஞ்சர்ஸ் மூலமாட்டு ரைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து போர்டு பார்த்தீங்கன்னா ஓகே கொடுத்துருக்காங்க பிஎன்பி ஹவுசிங் ஃபைனான்ஸுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அசோக் லைலாண்டும் பஞ்சாப் கிராமின் பேங்க்கும் டைப்பில் வராங்க. ஸோ இது வந்து வெஹிக்கிளுக்கு ஃபைனான்ஸ் பண்ணுறதுக்கு வேண்டி தான் இந்த டைப் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டாரண்ட் ஃபார்மாவில் வந்து அப்டேட்டு. ஸோ டாரண்ட் ஃபார்மா வந்து ஓப்பன் ஆஃபர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஜேபி கெமிக்கல்ஸில் 6843 கோடிக்கு ஸ்டேக் அக்யூசிஷன் பண்ணுறதுக்கு ஓப்பன் ஆஃபர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து டாரண்ட் ஃபார்மாவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மல்டி பேக்கர் ஸ்டாக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கோட நேம் பாலி மெடிக்யூர். இவங்க 350 காசு டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட்டாட் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது செப்டம்பர் 18 பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் டேட்டாட்டு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த பங்கு இருக்குன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 350 காசு டிவிடன் கொடுக்குறாங்க. இந்த ஸ்டாக் லாஸ்ட் 5 இயர்ஸில் 350% மேலே ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸ்பைஸ் ஜெட் கொடுத்த அப்டேட்டு Q1ல 234 கோடி லாஸ்ன்னு சொல்லியிருக்கிறாங்க. நெட் லாஸ் 234 கோடின்னு சொல்லியிருக்கிறாங்க. சேம் பீரியட் ப்ரீவியஸ் இயரில் 158 கோடி ப்ராஃபிட்டு. இப்போது லாஸு ரெவன்யூவும் 34% விழுந்திருக்கு. 1120 கோடியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சப்ளை செயினில் டிஸ்ட்ரப்ஷன் இருந்ததுனால தான் இது நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஸ்பைஸ் ஜெட்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஆப்பிள் இந்தியாவோட சேல்ஸு அதிகபட்சமாக இன்க்ரீஸாக இருக்குது. ஆக்சுவலி இந்தியாவில் டிமாண்ட் அதிகரிக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க கூட ஐஃபோன் வாங்குறாங்க. அந்த ஐஃபோன் வந்து அவங்க இஎம்ஐயில் போட்டே வாங்குறாங்க நிறைய பேர். என்னோடய தம்பிங்கள்லாம் நிறைய பேர் ஐஃபோன் வச்சுருக்காங்க. அவங்க கூட இஎம்ஐயில் வாங்கிறது. நெக்ஸ்ட் அது ஒரு டேமேஜ் ஆனால் அதுக்காகிற செலவு பார்த்தீங்கன்னா பாதி ஐஃபோனோட விலை அதுக்கு செலவாகும். என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் வாங்கியிருந்தார். என்னென்னா கீழே விழுந்து ஃபோன் டேமேஜ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் அது நல்லாக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அவர் வாங்கினதோட வேல்யூ வந்து அரௌண்ட் 70,000 கிட்ட வரும். இப்போ அது நல்லாக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 35,000 to 40,000 வந்து நல்லாக்கிறதுக்கு ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரேஷியோவில் இந்த வேல்யூக்கு நீங்களாம் ஃபோன் எடுக்கிறீங்கன்னா தயவு செய்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன். மேக்ஸிமம் வருஷத்துக்கு 1000-1500 தான் ஆகும். ஸோ ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க இந்த ரேஞ்சுக்கு நீங்கள் ஃபோன் எடுக்கிறீங்கன்னா. ஆக்சுவலி ஆப்பிள் இந்தியாவோட சேல்ஸ் வந்து $9 பில்லியன் தாண்டி இருக்குது இந்த ஃபினான்ஷியல் 24 to 25 காலகட்டத்தில். ப்ரீவியஸ் இயரை கம்பேர் பண்ணும்போது 13% இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஐஃபோன்ஸ், மேக்புக் இதோட சேல்ஸ் வந்து இந்தியாவில் அதிகபட்சமாக இன்க்ரீஸ் ஆகுது. குறிப்பாக ரீட்டெயிலில் நல்லா சேல்ஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் டிமாண்ட் அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து ஆப்பிள் இந்தியாவோட சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபைனான்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சைனாவோட எங்களோட ட்ரேட் டாக்ஸ் வந்து இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ தான் ரெவன்யூ க்ரோத்தை இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பெட்ரோல், டீசல், ஆல்கஹால் இதெல்லாமே ஜிஎஸ்டி ரெஜிம்குள்ளேயே வருதுன்னு நிறைய பேர் கன்ஃபியூஷனில் இருந்தீங்க. பட் இது எந்த ஸ்லாப்லேயுமே வராது. இது வந்து பார்த்தீங்கன்னா தனி கேட்டகரியில் வரும். பெட்ரோல், டீசல், ஆல்கஹால் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே தனி கேட்டகரியில் வரும். அதை வந்து ஜிஎஸ்டி ரெஜிம்குள்ளே நாங்கள் கொண்டு வர மாட்டோம்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏத்தரோட சிஓ ஒரு அப்டேட்டை சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாட்டு லிஸ்ட் பண்ணதுக்கப்புறம் எங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரைவேட்டாக ரிமைன் ஆகுறதுக்கும் பப்ளிக்கில் லிஸ்ட் பண்ணதுக்கப்புறம் எங்களுக்கு ஸ்ட்ரெஸ் குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது ஏத்தர் எனர்ஜியோட சிஓ இருக்கிற தருண் மெஹ்தா அவர் தான் அந்த அப்டேட்டை கொடுத்துருக்காரு. ப்ரைவேட்டில் இருந்த ஸ்ட்ரெஸ்ஸை விட இப்போ எங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்குது. ஏன்னா ப்ரைவேட்டில் இருக்கும்போது நல்ல ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. டிரான்ஸ்பரன்சியை பேஸ் பண்ணி இருக்க வேண்டியிருந்ததுனால எங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு. ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுத்த அப்டேட் இவங்களோட ஹோலி ஓன் சப்சிடி தான் ரிலையன்ஸ் ஏரோஸ்ட்ரக்சர். இவங்க வந்து 2% ஆஃப் த ஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அதாவது டசால்ட் ரிலையன்ஸ் ஏரோஸ்பேஸில் இருந்த ஸ்டேக்கை டசால்ட் ஏவியேஷனுக்கு பார்த்தீங்கன்னா டைல்யூட் பண்ணுறாங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. இதோட வேல்யூ பார்க்கும்போது 175.96 crores அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுத்த அப்டேட்டு.
யூஎஸ்எஃப்டியை பார்த்தீங்கன்னா 8 அப்சர்வேஷன் வந்து ஆரோபிண்டோ ஃபார்மாவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆரோபிண்டோ ஃபார்மாவோட பிளான்ட்டில் வந்து ஆகஸ்ட் 25 செப்டம்பர் 5 வரைக்கும் இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆரோபிண்டோ ஃபார்மாவோட பேச்சுப்பள்ளி தெலுங்கானா பிளான்ட்டு யூனிட் 8ல் அந்த ஃபெசிலிட்டியில் வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபார்ம் 483ல் 8 அப்சர்வேஷன் இஷ்யூ பண்ணிக்கிறதாட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஆரோபிண்டோ ஃபார்மாவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெட் இவங்க ஒரு 10 இயர் ஹைட்ரஜன் ஃபியூல் செல் மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சிங்கப்பூரை சேர்ந்த கம்பெனியோட போட்டிருக்காங்க. ஹாரிசான் ஃபியூல் செல் டெக்னாலஜிஸ் அந்த கம்பெனி கூட. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெட் கொடுத்த அப்டேட்டு 10 இயர் மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லியிருக்காங்க. மோட்டிலால் ஒசால் கொடுத்த அப்டேட்டு ஸ்விக்கிக்கு பை ரேட்டிங் கொடுக்குறாங்க ஸ்விக்கிக்கு. ஸோ ஆக்சுவலி நியூட்ரல்லேருந்து பை ரேட்டிங் 32% இந்த பங்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. டார்கெட் ப்ரைஸ் வந்து முன்னாடி 450 ரூபா இருந்து இப்போ 560 ரூபாய்ட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸ்விக்கிக்கு. இது மோட்டிலால் ஒசால் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஜெயபிரகாஷ் அசோசியேட்ஸ் கார்பரேட் இன்சால்வன்சி போய்ட்டு இருக்கிற கம்பெனி. ஆக்சுவலி இதை வந்து பார்த்தீங்கன்னா அதானி குழுமம் தான் அக்யூஷன் பண்ண போகிறதாட்டெலாம் அப்டேட் இருந்துச்சு. இப்போ அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 12,505 கோடி. இப்போ அதை அதானி குழுமம் வாங்குவாங்களா இல்லை இவங்க வேதாந்தா வாங்குவாங்களா அப்படின்னு சொல்லி பேச்சு போயிட்டுருக்குது. ஏன்னா இப்போ அதானி குழுமம் தான் அதை 17,000 கோடிக்கு சம்திங் வாங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க தான் பிட்டை வின் பண்ணியிருந்தாங்க. இப்போ வேதாந்தாவும் பார்த்தீங்கன்னா அவங்கள பீட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியெல்லாம் அப்டேட் வந்திருக்குது. ஸோ இதை யார் கன்சிடர் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ 17,000 கோடிக்கு வேதாந்தா தான் இதை அக்யூஷன் பண்ண போகிறதாட்டு நியூஸ் வந்திருக்கு. ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்க்க அநேகமாக வேதாந்தாக்கு தான் போகும்னு நினைக்கிறேன் அந்த கம்பெனி. நெக்ஸ்ட்டு மாருதி சுசுகி வந்து எஸ்யூவி செக்மெண்ட்டில் 2 நியூ கார்ஸ் வந்து புதுசாட்டு இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஒன்று அவங்க சொல்லியிருக்கிறது 10 லட்ச ரூபாய்க்கு கீழே ஹியூண்டாயோட கிரெட்டாக்கு ரைவலாட்டு விக்டோரிஸ் அப்படிங்கிற ஒரு காரை வந்து நாங்கள் லான்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது போக மாருதி சுசுகியோட விட்டாரா இந்த 2 காருமே பார்த்தீங்கன்னா விரைவில் லான்ச் பண்ண இருக்கிறாங்க மாருதி சுசுகி. நெக்ஸ்ட் வின்ஃபாஸ்ட் வந்து ஆக்சிஸ் பேங்கோட டைப்பில் வராங்க 200 கோடி டீலர் அண்ட் ரீட்டைல் ஃபினான்சிங் சப்போர்ட் பண்ணுறதுக்கு வேண்டி. ஸோ இது வந்து வின்ஃபாஸ்ட்டும் ஆக்சிஸ் பேங்கும் டைப்பில் வரதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஜிஎஸ்டியோட ரேட் கட் பண்ணது எஃப்எம்சிஜி ஸ்டாக்காக இருக்கிற ஹெச்யூஎல், பிரிட்டானியா, கோல்கேட், நெஸ்லே இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா வின்னர்ஸ் அப்படின்னு சொல்லி அனாலிஸ்ட் ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. நுவாமா தான் இதை சொல்கிறது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஐடிசி இதில் பெனிஃபிட். ஐடிசி, மேரிகோ, பிகாஜி இது மாதிரி சின்ன சின்ன கம்பெனிஸு, பிகாஜி இது மாதிரி ஸ்மால் கம்பெனிஸு, காத்ரேஜ் கன்சியூமர், மேரிகோ இது மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸுக்கும் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஐடிசியில் சிகரெட்டுக்கு அது டேக்ஸ் இப்போ உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா சில காம்பன்சேஷன் பாரோயிங்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ எஃப்எம்சிஜி செக்டாரில் இருக்கிற எல்லா கம்பெனிஸுக்குமே பெனிஃபிட் தான். ஏன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா 5% டேக்ஸ் லாபில் வரதுனால எல்லா எஃப்எம்சிஜி கம்பெனிஸ்க்குமே இது ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக பார்க்கப்படுது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.